சார் அப்படியே எடுப்போம். கனப்பா படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு சார். Thank you so much. போயிட்டாங்க தலைவரா இந்த ரூம் வாங்க. என்ன சார் எனக்கு சத்தியான சார் ஓகே டீசர் வந்து பார்த்துப்போம், மேக்கிங் வீடியோ பார்த்துப்போம். ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே வந்து இந்த படத்தோட கிளிம்ஸ் பார்க்கும்போதும் சரி, ப்ரொமோஷனல் வீடியோஸ் வந்து பார்க்கும்போதும் சரி, நம்ம எப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் இப்போ வந்துருச்சு. எஸ், ஸோ முதலாவதாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர். ஸோ இவரை பற்றி பேசணும்னா இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிரமாண்டமான டேரக்டர்னு சொல்லலாம். விஜய் டிவியில வந்து மகாபாரதம் அண்ட் சன் டிவியில வந்து சாய்பாபா இந்த மாதிரி பல இமோஷனான மூவிஸ் வந்து நிறைய வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து கடவுளை வந்து முழுமையா நம்பி அன்பை வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ அடுத்தபடியாக சிவபெருமான் அவரை பத்தி சொல்ல போறாரு அப்படிங்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் முகேஷ் குமார் சிங், டைரக்டர் ஆஃப் திஸ் கனப்பா மூவி, டு ஷேர் few words with us. Once again. Anna, podium light on Pranika, please. So, சார் உட்கார்ந்த இடத்துல இருந்து எடுங்க. முகேஷ் குமார் சிங் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். மேடம் வந்து நீங்கள் முன்னாடி போனால் நாங்களும் பின்னாடி வருவோம். Welcome Chennai. I want to welcome and thank you everybody present here who took time to come here. And I will say that we all who are associated with Kanappa, who are present here or who are not present here, the people who are not present here, the part of Team Kanappa, we all are blessed by Lord Shiva to be a part of this kind of a movie. And I am especially blessed to get an opportunity to work with such an stalwart in one movie. So many great talents, so many great actors and crew members. I really feel fortunate to be a part of this movie. And I will just welcome all of you and I will answer if you will have any question. Thank you very much. ஸோ அடுத்ததாக டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு இதுவும் எடிட் வந்து படத்துக்கு வந்து எடிட்டர் வந்து ஒர்க் ரொம்ப முக்கியம், ரொம்ப செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து உலக அளவில் வந்து ஒரு பிளாக்பஸ்டர் அப்படின்னு ஒரு நேம் வந்து சொன்னாவே இவரை தாங்க நம்ம சொல்லுவோம். எஸ், இந்த படத்தோட எடிட்டர் ஆண்டனி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். But anyways, hi to the press, and I would like to thank Babu sir and Vishnu sir for trusting in me. இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நியூசிலாண்டுக்கு ஃபுல் க்ரூ கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 months நார்த் நியூசிலாந்து, 1 month சவுத் நியூசிலாந்து, அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது விஷ்ணு சார் மீட் பண்ணேன். அங்கே ஒரு 3 கேமரா, இதில் ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் பேசினேன். அப்புறம் கேட்டேன், சார் ஒரு 40 degrees இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்பினா இங்கே ஒரு 3 கேமரா ஏதோ போயிருக்குது, அங்கே எங்கே சார் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் நம்ம படம் தான். அங்கே வந்து மதுபாலா அவங்க மேடமோட க்ளோஸ்அப் எடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு 3 கேமரா, இங்கே என்ன சார் போயிட்டு இருக்கு, இங்கே சரத்குமார் சார் ஃப்ரைடே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கேமராஸ், 2-3 ட்ரோன் மேலே சுற்றிட்டு இருக்கோம். அவ்வளோ கேமரா, அவ்வளோ ரஷ்ஷஸ், அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவ்வளோ ரஷ்ஷஸ் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட். படம் சூப்பராக வந்திருக்கு. மெயினாக வந்து கிளைமேக்ஸ், கடைசியில் இருக்கிற அந்த லாஸ்ட் 25 minutes கிளைமேக்ஸ் மெயினாக சூப்பராக வந்திருக்கு. இந்த எடிட்டிங்க்கு உதவுன என்னோட கோ டைரக்டர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. தெலுங்கு கொஞ்சம் தெரியும், ஆனாலும் அவர் என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, ஸோ அதனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெலுங்கு ஃபில்ம் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. கனப்பா இஸ் கம் அவுட் கிரேட். தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட டிஓபி சித்தார்த் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Vishnu sir for giving me the opportunity to work in this. இந்த படத்தோட மெயின் டிஓபி வந்து ஷெல்டன். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப். நான் செகண்ட் யூனிட் தான் பண்ணேன். விஷ்ணு சார் இஸ் லைக் மை ஃபேமிலி. என்னை ஃபஸ்ட்டு வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷ்ணு சார் தான். ஸோ செகண்ட் யூனிட் அண்ட் visually it's the most breathtaking film. You can expect a fantastic, visually stunning film with some great action sequence and visual effects. Of course, apart from the main story, கண்ணப்பாவோடைய மெயின் கதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்ணப்பா யார், அவர் என்ன பண்ணார், எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தர் அவர் அப்படின்றத தவிர you have all these additional great elements in it. So I wish Vishnu sir all the very best for Kannappa, and it has been a pleasure to work with this great crew and happy to work with Prabhu Master, Charat sir, and with everyone. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின். கொஞ்ச